ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். பாண்டிச்சேரி டு கடலூர் பைபாஸ் ரோடு தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 60% ஒர்க்கு கம்ப்ளீட் ஆன வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் வந்து இந்த வீடியோவில் தரேன். நீங்கள் முன்னாடி எப்படி இருந்துச்சு ரோடு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ புதுசாக வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 85% ஆஃப் ஒர்க் வந்து கடலூர் டு பாண்டிச்சேரி நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கடலூர் டு பாண்டிச்சேரின்னு பார்க்கும்போது நீங்கள் 2 வழியாக போகலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா வில்லியனூர் வழியாக நீங்கள் போய்ட்டு அந்த பைபாஸை பிடிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகப்பட்டினம் வரைக்கும் போகுது. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து பாண்டிச்சேரிலேருந்து வந்தீங்கன்னா எப்படி வந்து கடலூர் போகாமல் தாளகுப்பத்துக்கிட்டே நீங்கள் வந்து பைபாஸை எப்படி பிடிக்கிறது, அதை பிடிச்சிட்டு அது வழியாக நீங்கள் வந்து நாகப்பட்டினம் வரைக்கும் போகிற ரூட்டு, அங்கே இப்போ எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக போகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நாகப்பட்டினம், காரைக்கால், வேளாங்கண்ணி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இது வழியாக நீங்கள் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸில் கூட 2.5 ஹவர்ஸில் நீங்கள் போயிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீயான ரோடு, எந்த ஊருக்குள்ளேயும் போகாது. சீர்காழி, சிதம்பரம், அப்புறம் பூம்புகார், கருவி, இந்த எந்த ஊருக்குள்ளேயும் போகாமல் நீங்கள் ஃபுல்லாக பைபாஸ்லேயே போகலாம். அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் வீடியோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, நம்ம தவளக்குப்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். தவளக்குப்பத்துலேருந்து நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வரீங்களா, தவளக்குப்பத்துலேருந்து வந்தீங்கன்னாக்கா மகாத்மா காந்தி காலேஜ் இருக்கும், மெடிக்கல் காலேஜ். அதை தாண்டி செகண்ட் ரைட் எடுத்திங்கனாக்கா, செகண்ட் ரைட்டில் நீங்கள் உள்ளே போகணும். ஒரு ஆர்ச் இருக்கும், அந்த ஆர்ச்சில் உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த பைபாஸ் ரோடை நீங்கள் பிடிச்சிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா பாகூருன்னு போட்டிருக்கும். அந்த பாகூருன்னு போட்டிருக்க ஏரோ மார்க் நீங்கள் அப்படி ரிட்டர்ன் வர மாதிரி இருந்தாலும் அந்த பாகூருன்னு போட்டிருக்க ஏரோ மார்க்கில் நீங்கள் லெஃப்ட் எடுத்து பிரிட்ஜி கீழே வந்தீங்கன்னா திருப்பி இதே ரோட்டில் நீங்கள் வந்துடலாம். போகும்போது அந்த பாகூர் வழியாக உள்ளே போனீங்கன்னா பைபாஸை பிடிச்சிடலாம். அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பைபாஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 80% ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. அங்கங்கே கொஞ்சம் ஏன் என்ன வேலை நடக்குதுன்னா, ஒன்லி பிரிட்ஜை கனெக்ட் பண்ணுறது மட்டும்தான் இதில் வந்து ஒர்க்கு முடியல. மற்றபடி ரோடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, கிளியராக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது. இதுலேயும் சில இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன பள்ளம் மேடெலாம் இருக்குது. நீங்கள் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா சில இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க அந்த பேட்ச் ஒர்க்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சொல்கிற மாதிரி தான் சினிமாவில் சொல்ல மாதிரி பேட்ச் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு. அங்கே பேரிகேட் வச்சுருப்பாங்க. நீங்கள் பண்ண ரோடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தமே அழுத்திடாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இந்த ரோடை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வந்து சில இடத்துல நம்ம பைபாஸ்ன்னு சொல்கிறோம், சில இடத்துல வந்து மிக குறுகிய வளைவுலாம் இருக்குது. அதனால் பார்த்து போங்க. நீங்கள் போகும்போதே தெரியும், நிறைய பேர் பிரேக்லாம் அடித்து இந்த டயர் மார்க்லாம் இருக்கும். அதனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் பெண்டு, வளைவு அதெல்லாம் இருக்குது. அதனால் சைடில் உள்ள சிக்னல்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஓட்டுறது நல்லது. ஏன்னா சைடில் வந்து அவங்க சிக்னல்ஸில் வந்து நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. 60 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் அதை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். 60 80னா அங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஷார்ட் பெண்டு வருதுன்னு அர்த்தம். நல்ல ஸ்பீடை வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணுறாங்க. சிலவங்க அதுமாதிரி நினைக்கிறது கிடையாது. 60 80 சைடு இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்காம ஓட்டுறீங்க நிறைய பேர். அந்த மாதிரி வண்டியை ஓட்டாதீங்க. மேக்ஸிமம் நீங்கள் பைபாஸில் போகும்போது மைண்டில் வச்சுக்கிறது 2 விஷயந்தான். ஒன்று, சைடில் உள்ள போர்டை பார்க்கணும். ரெண்டாவது, எல்லாருமே பார்த்திங்கன்னா மினிமம் 100 km/h வந்துட்டுருக்காங்க. அதனால் 100 கிலோமீட்டருக்கு மேலே தான் எல்லாம் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்கள் அதையும் மெயின்டைன் பண்ணுங்கள். டக்குன்னு திரும்பக்கூடாது. 2 சைடு மிரரு, பேக் மிரர் கன்ஃபார்மாக நீங்கள் பார்த்துட்டு தான் திரும்பணும். இல்லையா உங்கள் ட்ராக்கை பிடிச்சிங்கன்னா ஒரே ஸ்பீடில் உங்கள் ட்ராக்கை பிடிச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டரில் தாராளமாக போகலாம். சீக்கிரமாக போயிடலாம். நீங்கள் எந்த ஒரு டிராஃபிக்ஸோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. நடுவில் சின்ன ஊர் வருது, அதில் பேரிகேட் இருக்கும். அந்த பேரிகேட்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. அது இல்லாமல் இப்போதைக்கு இந்த ஒர்க் 80% தான் கம்ப்ளீட் ஆனதுனால சில இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மக்களே வந்து டக்குன்னு வந்து சென்டரில் நின்றுக்கிட்டு டக்குன்னு தாண்டுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரு. அதனால தான் நான் வந்து ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணி ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒரு 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சுனாக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்பீடு போகலாம். ஏன்னா மக்களும் சென்டர்லேருந்து வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ்நாட்டை பற்றி, நம்ம ஊரை பற்றி, எங்கேருந்து மாடு வரும் எங்கேருந்து நாய் வரும்னு தெரியாது. அதனால் மாடு நாய் இதுங்களையும் பார்த்து தான் ஓட்டி ஆகணும். மனுஷனோட மாடு நாய்களை பார்த்து ஓட்டுறது தான் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டரை மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஆக்சிடெண்ட் வராது, எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் 100 per kilometer போனீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஒரு 2.5 ஹவர்ஸ்லேருந்து நீங்கள் வந்து காரைக்கால் போயிடலாம். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து எப்படி வந்து பைபாஸை பிடிச்சி போகிறோம் அப்படின்றது தான் இதில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இன்னொரு வழியும் இருக்குது. இன்னொரு வழி நீங்கள் எப்படின்னா, நீங்கள் அப்படி விழுப்புரத்துலேருந்து வந்தீங்கன்னாக்கா அங்கே வெளியூருக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதில் வந்தீங்கன்னா அப்படி ஜாயின் பண்ணிக்கிங்க இந்த பைபாஸை பிடிக்க. இல்லை நம்ம சிட்டிக்குள்ளே பாண்டிச்சேரிக்குள்ளே வந்துவிட்டோம் அப்படின்னா அங்கே திரும்பி போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் போட்டிருக்க இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த தவளக்குப்பத்துக்கு அடுத்துள்ள பாகூர் வழியாக நீங்கள் பைபாஸை பிடிச்சிடலாம். பைபாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாகூர்லேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா
ஒரு டோல்கேட் இருக்குது. மேக்ஸிமம் 169 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க காருக்கு. அந்த டோல்கேட் ஒரே ஒரு டோல்கேட்டு தான் இதில். அதுக்கப்புறம் டோல்கேட் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் டோல்கேட்டில் நான் போக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடலூர் தாண்டி போய் நீங்கள் அந்த டோல்கேட் எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பேன். அந்த டோல்கேட்டை தாண்டி போய் கூட உங்களுக்கு ரூட் இருக்குது. சிட்டிக்குள்ளே போய் நீங்கள் அதில் ஏறி போனால் டோல்கேட்டை தவிர்க்கலாம். இல்லை எனக்கு பக்காவான ரோட்டில் நான் போகணும், எனக்கு டோல்கேட்லாம் ப்ராப்ளம் இல்லை, நான் சீக்கிரம் போகணும், பைபாஸில் எனக்கு ஊருக்குள்ளே போக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரூட்டை நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த ரூட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 2.5 ஹவர்ஸில் காரைக்கால் ரீச் ஆகலாம். இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக வச்சு தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம 2.5 மணி நேரம் ஓட்டுறத 2.5 மணி நேரம் யாரும் பார்க்க முடியாதுன்றதுனால நீங்கள் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரூட்டு எங்கெங்கெல்லாம் ஷார்ட் பெண்டு இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சில இடத்துல ரொம்ப ஷார்ட் பெண்டு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைமில் கொஞ்சம் பிரிட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா நிறையா பிரிட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர்லாப்பிங் இருக்குல்ல, ஜாயிண்ட்லலாம் கொஞ்சம் வந்து ஃப்ளாட்டாக இல்லை, சமமாக இல்லை, சம நிலையில் இல்லாதனால வண்டி கொஞ்சம் தூக்கி போடும். அதனால் பிரிட்ஜெலாம் வந்தாக்கா மேக்ஸிமம் ஸ்பீடு கம்மி பண்ணுங்கள். எட்டக்கந்து பார்க்குறதுக்கு பிரிட்ஜு கிளியராக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம ஓட்டும் போது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அதனால் பிரிட்ஜஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடு கம்மி பண்ணிக்கங்க. ஷார்ட் பெண்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்பீடு இங்கே வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த போர்டு சைடில் வச்சுருக்க போர்டை பக்காவாக பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு 120-100 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்குன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோடு கட் ஆகி டக்குன்னு திரும்புதுன்னா வந்து ஒர்க் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேக் டைவர்ஷன் போட்டுறாங்க. நம்ம வந்து ஸ்பீடை டக்குன்னு கம்மி பண்ண முடியாது. அதனால் அந்த போர்டை மட்டும் கிளியராக பார்த்துட்டு நீங்கள் இந்த வண்டியை ஓட்டினீங்கன்னா பக்காவாக நீங்கள் 2.5 ஹவர்ஸில் காரைக்கால் போயிடலாம். இது வந்து காரைக்காலுக்கு நீங்கள் இந்த ரோடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சீர்காழி வரைக்கும் ஓகே, அந்த அளவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சீர்காழி தாண்டிட்டீங்க அப்படின்னா கருவிக்கிட்ட ஒரு பிரிட்ஜ் ஒர்க் நடக்குது. அந்த கருவிக்கிட்டையும் கொஞ்சம் நீங்கள் ஊருக்குள்ளே பூந்து போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே கருவிலேருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோடு போட்டிருக்க இடத்துல வரும். அதுக்கப்புறம் அந்த சீர்காழி வரைக்கும் பர்ஃபெக்டாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். காரைக்கால் போகணுன்னா கூட நீங்கள் வந்து காரைக்கால்லேயே நீங்கள் உள்ளே வந்தால் கூட திருப்பி நீங்கள் சிட்டிக்குள்ளே போகல, நான் திருநள்ளாறு போகிறேன் அப்படின்னா திருநள்ளாறுலேயும் இதில் வந்து காரைக்கால் பைபாஸ் இருக்குது. இந்த பைபாஸ் இல்லாமல் காரைக்கால் பைபாஸ் இருக்குது. அது தலத்தெறிக்கிட்ட இருக்குது. அந்த தலத்தெறிக்கிட்ட நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா அது வந்து திருநள்ளாறு போகிறதுக்கான பைபாஸ். அதை பிடிச்சி நீங்கள் போயிடலாம். அதுவும் இதில் நான் போட்டிருக்கேன். அது வரைக்கும் கரெக்டாக போட்டிருப்பேன். நீங்கள் காரைக்கால் போய் பைபாஸ்லேயே எப்படி காரைக்கால் போகலான்ற வீடியோ தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி எப்படி ஒர்க் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சினா என்னோடய 2 வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். மற்றபடி நீங்கள் எங்கெங்கே போனாலும் இந்த பைபாஸில் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிளியராக போர்டு வச்சுருக்காங்க. நீங்கள் சிதம்பரம் போகணும், சீர்காழி போகணுன்னாலும் நீங்கள் வந்து பிரிட்ஜிலேருந்து கீழே இறங்கி நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கனாலே எல்லா ஊருக்கும் போயிடலாம். ரைட் எடுத்திங்கன்னா புவனகிரி, வடலூர் அந்த சைடு போனாலும் நீங்கள் இந்த ரோடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த ரோட்டில் நீங்கள் போகணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான், ஸ்பீடை மட்டும் 100க்குள்ளேயே ஓட்டுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா எப்போ எது வரும்னு தெரியாது. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா மாடு, ஆடு இதெல்லாம் கண்டிப்பாக நிறையா வருது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா திருப்பி அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரோடு எல்லா பிரிட்ஜஸ்லையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ன் இருக்குது. ஏன்னா பைபாஸில் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஷார்ட் டேர்ன்லாம் வைக்க மாட்டாங்க. ஏன் இந்த பைபாஸில் ஷார்ட் டேர்ன் நிறையா வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியல. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஃப்ளோரிங் தான் இருக்கும். அதனால் சிமெண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பிரேக் அந்த அளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரேக் அந்த அளவுக்கு நிற்க மாட்டேது. ஏன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் மேலே ஃபுல்லாகவே மண் இருக்குது. கிளியராக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நிற்கும். அதேமாதிரி சைட்லலாம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா ரோட்டில் உள்ள மண்ணெல்லாம் வண்டி போய் சைடில் போய் ஒதுங்கியிருக்கு. இப்போ நீங்கள் சைடில் போகும்போது பிரேக் அடிச்சுன்னா மண்ணில் சறுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் இதில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சிமெண்ட் ரோடு தான் போட்டிருக்காங்க. ஆனால் பிரிட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா தார் ரோடு போட்டிருப்பாங்க. அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் சிமெண்ட் ரோடுக்கும் தார் ரோடுக்கும் வேரியேஷன் இருக்கும், சவுண்ட்ஸ் பயங்கரமாக வரும். அதனால் அதை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஓட்டினீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சீக்கிரமாக நீங்கள் நல்லா ஓட்டுறவங்க, கொஞ்சம் குயிக்காக ஓட்டுறவங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2.5 ஹவர்ஸில் நீங்கள் கண்டிப்பாக பாண்டிச்சேரி இந்த பைபாஸை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக 2 to 2.5 ஹவர்ஸில் நீங்கள் காரைக்காலை ரீச் பண்ணிடலாம். நாகப்பட்டினம் போனால் ஒரு வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் ஒரு 3.5 ஹவர்ஸில் ரீச் பண்ணிடலாம். திருநள்ளாறும் நீங்கள் ஒரு 2.5 ஹவர்ஸில் ரீச் பண்ணிடலாம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள்.